சபையிலே கருத்துக்களை வெளியிட்டதற்காகவும் ஆணையாளருடைய கருத்தினையும் சுற்றறிக்கையும் இருக்கின்றார்கள். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநருடைய பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் நிர்மலாட்சியிலே சாபகச்சேரி கூடியிருக்கின்றோம். நகரத்தினுடைய வட்டார மக்கள் பெருவாரியாக தங்களுடைய வாக்குகளை இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்காது தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது. தங்களுடைய விடயத்தை முன்னிறுத்தி ஆளுநர்களால் இந்த மிகவும் நன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம், அதனை கண்டித்து அதற்கு போராட்டமும் முழுமையான கடையடைப்பு போராட்டமும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவருக்காக எங்களால் இன்று முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வர்த்தகர்களாகிய எங்களுடைய இந்த போராட்டம் தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கவனிப்பு பகுதிக்கு வருகின்ற வர்த்தகர்கள் சார்பாக உண்மையிலான ஆளுநர் அவர்களினாலே அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவருடைய உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த ஜனநாயக விரோதமான செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிஷோர் அவர்கள் நகரசபை விவாதத்தின் பொழுது ஆணையாளரினால் உள்ளூராட்சி ஆணையாளரினாலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு சுற்று நிருபம் ஒன்று சிஓசி சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிருபத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்தொரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுடைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியில் இருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத என்பிபியினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் அவர்கள் அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவி பிச்சையை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக அனுர தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவினுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து என்பிபிக்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அகற்றப்பட்ட அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி வாய் திறப்பதற்கு முன்னதாக ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தனக்கு பதவி தந்த இந்த அனுரவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக முந்திக் கொண்டு சொன்னார்,
அந்த மக்கள் மாற்றிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யொன்றை சொல்லியிருந்தார். மக்கள் அவ்வாறான எந்தொரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காத போதும் கூட அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்குத்தான் தரப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக அந்த நிலைப்பாட்டை ஆளுநரை சந்தித்தும் கூட வலியுறுத்தி இருந்த நிலையிலே அவர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த பொது அரங்கிலே சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இடத்திலே ஒரு பொறுப்பற்று மறுக்கின்ற பதிலை சொல்லி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஆளுநர் அவ்வாறு செயல்பட்டிருந்தார். அவருக்கு உடந்தையாக அப்பொழுது அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்த சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி அந்த விகாரை இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, எங்கேயாவது தண்ணீலா காட்டிலே காணியை கொடுத்து மாற்றிடத்தை கொடுங்கள் என்று சொல்லி வக்காலத்து வேண்டி இருந்ததும் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த ஆளுநர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வடக்கிலே ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை. கடந்த யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பிற்பாடும் இந்த மாகாண கல்வி அமைச்சினுடைய சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக வெளி மாவட்டங்களில் சேவை செய்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு ஒப்பான சேவை என்ற அடிப்படையிலே அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பாதுகாப்பு இல்லாத தீவக பகுதியிலே சேவை செய்தவர்கள் என்று அவ்வாறு சேவை ஆற்றியவர்களை எல்லாம் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள், அவர்களுடைய மருத்துவ நிலவரங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து அனுரவினுடைய எடுபடியாக இருந்து செயல்படுகிற சந்திரசேகரனுக்கு எடுபடியாக இருந்து சந்திரசேகரனும் என்பிபியும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக என்பிபியினுடைய காலடியிலே சாதாரண ஆசிரியர்களையும் குடும்பங்களையும் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமான மனிதநேயமற்ற இடமாற்றங்கள் கல்வித்துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ஆசிரியர்களும் குடும்பங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ் மக்களுடைய இந்த குரல் வலையை நசுக்குகின்ற விதமாக ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பதவிகளை கை வைத்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய குரல் வலையை நசுக்கி அவர்களை முடக்கி என்பிபியினுடைய கைகளை பலப்படுத்துவதற்காக ஆளுநர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஒற்றையாட்சி அதிகார கட்டமைப்புக்குள் ஆளுநருடைய ஒரு முகவர் தான், ஜனாதிபதியினுடைய ஒரு முகவர் தான் ஆளுநர். அதுவும் ஜனாதிபதியினுடைய முகவர் மட்டுமல்ல, ஜனாதிபதியினுடைய முகவராக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரனுடைய ஒரு முகவராக இருந்து கொண்டு இந்த என்பிபியினர் விரும்புகிற அத்தனையையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் இந்த சொந்த மக்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே வரவேற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இந்த என்பிபியினருடைய காலிலே விழுந்த அந்த பதவியை பெற்றுக்கொண்ட நிலையிலே அவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்தால் அல்லது வேறு உயர் பதவிகளுக்காக இந்த ஆளும் தரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இந்த அநியாயமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த செயல்பாட்டை ஆளுநர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது நீங்கள் ஒட்டுமொத்த இனத்திற்கும் செய்கின்ற ஒரு மிக பெரும் அநீதி. இனத்திற்கு சவக்குழியை தோண்டுகிறீர்கள். நீங்கள் அரசாங்க அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம் அல்லது இன்று ஆளுநராக இருந்து ஓய்வு பெறலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரசாங்க அதிபராக இருக்க போவதும் இல்லை, எல்லோரும் ஆளுநராக இருக்க போவதும் இல்லை. உங்களுடைய சந்ததியினரும் இந்த பேரினவாதிகளால் பழிவாங்கப்படுகிற நிலைமைகள் உருவாகும். அந்த நேரத்திலே குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் தான். ஆகவே இந்த தரப்புகளை கழுத்தறுத்து புதைத்து உங்களுடைய பதவிகளுக்காக அழித்து விட்டு செல்லாதீர்கள். தயவு செய்து உங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களுடைய வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற்று இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்ற இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.